கொழக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் சுவையாக இருந்ததுன்னா கொழக்கட்டை சுவையாக இருக்கும். அந்த வகையில் கொழக்கட்டையில் வெளியில் தயாரிக்கிற மாவு ரொம்ப சாஃப்டாகவும் உள்ளே வைக்கிற பூரணம் ரொம்ப சுவையாகவும் இருக்கிற மாதிரி வித்தியாசமான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இனிப்பு பூரணம். இனிப்பு பூரணம் நம்ம சாதாரணமாக செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான ஒரு ரெசிப்பியில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அது வெறும் இனிப்பாக தான் இது வரைக்கும் நீங்கள் பரிமாறி சாப்பிட்ருப்பீங்க. அதை கொழக்கட்டைக்குள்ளே பூரணமாகவும் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாவோடு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம். கொழக்கட்டையினுடைய வெளிப்பகுதியான மாவு, அந்த மாவை நல்லா சாஃப்டாக சுவையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பூரணம் நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்கு பக்குவமாக எப்படி மாவு பிசைகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த மாவு நான் வறுத்த இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண மாவு கொஞ்சம் வறுத்ததாக இருந்ததுன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யோ எண்ணெயோ சேர்க்கும் போது வெளிப்பகுதியான அந்த மாவு நல்லா ரொம்ப நேரத்துக்கு வழுத்து போகாமல் காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணி கெட்டிலில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த நெய்யும் உப்பும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொதிக்கிற தண்ணி சேர்க்குறதுனால கையில் பிசைய வராது. கரண்டி போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாமல் ஓரளவு திட்டமாக சேர்த்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா சேர்த்து உருட்டி பிசைஞ்சு எடுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசறினீங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் கிராஜுவலாக அதுவே ஓரளவு வெந்துடும். நம்ம இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த கொழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு காஞ்சி போகாமல் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டா கூட அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாவு கிளற மெத்தடை இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாவு நல்லா கலந்துட்டேன். இப்போது இதை கொஞ்சோண்டு ஆற விட்டுட்டு இப்போ நான் கரண்டியிலேயே தான் கலந்து விட்டுருக்கேன். நல்ல சூடாக இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஸ்மூத்தாக பிசைஞ்சு ரெடியாக வச்சுடுங்க. ஆறட்டும், இருக்கட்டும். இதுக்கு நான் உள்ளே பயன்படுத்தியிருக்க பூரணம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு பகுதிகளில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான உக்காரை. இந்த உக்காரை முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா உதிர்க்க வர மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதை சேர்த்து பிடிச்சி உருட்டிட்டு அந்த பூரணம் கொழக்கட்டைக்குள்ளே வச்சு நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இது உக்காரைன்னு சொல்லுவாங்க, உக்ரான்னு சொல்லுவாங்க. இது முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ எடுத்து நீங்கள் உதுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிராக வரும். அந்த பக்குவத்தில் தான் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாசி பருப்பில் செய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த கொழக்கட்டைக்குள்ளே வச்சு இந்த பூரணமாக செஞ்சால் சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் எப்போது உட்கார பண்ணாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு அடுத்த நாள் கொழக்கட்டைக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி ஏதோ ஒரு டிஃபனாக பண்ணுறது உண்டு. இந்த மாவு இப்போ நல்லா சூடாக ஆறிடுச்சு. ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் அளவுக்கும் எல்லா மாவுகளையும் உருட்டி வச்சுக்கலாம். நம்ம உருட்டுற மாவுனுடைய சைஸை விட அந்த உள்ளே வைக்கிற பூரணத்தவனுடைய உருண்டை கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ரெண்டையுமே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கும் உருட்டி ரெடியாக வச்சுட்டேன். அதே மாதிரி பூரணத்தையும் நல்லா சேர்த்து பிடிச்சு டைட்டாக உருட்டிட்டேன். ரெண்டையும் உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா பெரிய உருண்டைகளாக வச்சுக்கோங்க. மீடியமாக வேணும் அப்படின்னா இது நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு அளவாக பூரணம் வச்சிங்க அப்படின்னா பூரணம் டாமினேஷனாக இருக்கும். இல்லை வெளியில் இருக்கிறது உங்களுக்கு டாமினேஷனாக வேணும்னா இது கொஞ்சம் திக்காக தட்டிக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். இது ரொம்ப தின்னாக தட்டிட்டு உருண்டையை உள்ளே வச்சிங்க அப்படின்னா பூரணம் டாமினேட்டிங் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கொழக்கட்டை பண்ணுறதுலையுமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது டாமினேட்டிங் டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்குவத்தை மாற்றிக்கணும். இப்போ நான் பேலன்ஸ்டாக கொடுக்கறதுனால இது ஓரளவு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு குழி மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா கப் ஷேப்பில் வந்துடும். கப் மாதிரி வந்த உடனே உள்ளே அந்த பூரண உருண்டையை வச்சுருங்க. வச்சுட்டு அதை நல்லா சேர்த்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா மேலே கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அப்படியே உருட்டினீங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக வந்துடும். இல்லை நீட்டமாக வேணும்னாலும் நீட்டமாக வைக்கலாம். இதை அப்படியே இட்லி பாத்திரத்துலையோ ரைஸ் குக்கர்லேயோ ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு பரிமாறி பாருங்கள். அந்த பூரணமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளியில் இருக்கிற மாவும் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட பூரணத்தோட டீட்டெயில் ரெசிபி லிங்க் நான் டேக் பண்ணி விட்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.